ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரஷ். எண்ணும் எழுத்தும் 2025-26 ஆண்டுக்கான தேர்ட் டேர்மில் 4th and 5th ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ்க்கான இங்கிலீஷ் ஹேண்ட் புக்கில் யூனிட் 5 ஆல் ஆர் ஈக்குவல் இந்த யூனிட்டை எப்படி நடத்துறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த யூனிட்டில் 4th ஸ்டாண்டர்டுக்கு த பெயிண்டர் போயமும் 5th ஸ்டாண்டர்டுக்கு த ட்ரீமர் போயமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த யூனிட் முடியும் போது 4th and 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு உரிய போயத்தை உரிய எக்ஸ்ப்ரெஷன்ஸோடையும் ஏற்ற இறக்கங்களோடையும் பாட தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு போயத்தில் இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட கனவுகள் பற்றியும் அவங்க எந்த துறையின் மேலே பேரார்வம் கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் பேச தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றி இங்கிலீஷில் பேச தெரிஞ்சிருக்கணும். அட்வர்ப்ஸையும் அஜெக்டிவ்ஸையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை பேச்சிலையும் எழுத்துலையும் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ டே 1க்கான ஆக்டிவிட்டீஸை பார்க்கலாம். க்ரீட்டிங்ஸ். நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குட் மார்னிங் சொல்லிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸை ஒரு வட்டத்தில் நிப்பாட்டணும். அவங்க ஒருத்தர் குட் மார்னிங் அசோக், குட் மார்னிங் கீதா இந்த மாதிரி சொல்லிக்கணும். நாம் அவங்கள்ட்ட ஆர் யூ ஹாப்பி டுடே அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்குரிய பதிலை வாங்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இன்றைக்கி நீங்கள் யாருக்கு அல்லதுக்கு எதுக்கு நன்றி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நாம் என்கரேஜ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு டுடே ஐ ஆம் தேங்க்ஃபுல் ஃபார் அ குட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னோம். டுடே ஐ ஆம் தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் டே அப்படின்னோம். டுடே ஐ ஆம் தேங்க்ஃபுல் ஃபார் மை பேரண்ட்ஸ் இப்படியோ இல்லை அவங்களுக்கு எது யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறாங்களோ அதை வச்சு சொல்லணும். இந்த க்ரீட்டிங்ஸை இந்த யூனிட் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். ஹூ இஸ் த ஆப்சம் ரீடர் டுவோ ஆஃப் த டே இந்த சென்டென்ஸ்களையும் அதுக்குரிய மீனிங்ஸையும் நாம் வேர்ட் வாலில் டிஸ்பிளே பண்ணி வச்சிடணும். ஒவ்வொரு சென்டென்ஸையும் நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நாம் சொல்ல அவங்கள ரிப்பீட் பண்ண சொல்லணும். இதை சில டைம்ஸ் நாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸை ரெண்டு பேராக ஜோடியாக உட்கார வைக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ண இன்னொரு ஸ்டூடெண்ட் அதே சென்டென்ஸை திரும்ப ரீட் பண்ணணும். ஆனால் அதில் அண்டர்லைன் பண்ண வேர்டுக்கு பதிலாக அதுக்கு சரியான மீனிங் உள்ள வேர்டை போட்டு ரீட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கனி டிஸ்பிளேட் ஹேர் பெயிண்டிங்ஸ் இன் த கிளாஸ் ரூம் அப்படின்னு ரீட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட பேர் ஸ்டூடெண்ட் கனி ஷோட் ஹேர் பெயிண்டிங்ஸ் இன் த கிளாஸ் ரூம் அப்படி ரீட் பண்ணணும். நாம் ஒரு நிமிஷம் டைம் லிமிட் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளார அவங்க எத்தனை சென்டென்ஸ் ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். அதுக்கடுத்து அவங்க ரீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அடுத்த ஜோடியை கூப்பிடணும். அட்லீஸ்ட் நாம் ஒரு 3 அல்லது 4 செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு யார் அதிக சென்டென்ஸ்களை ரீட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நாம் ஆப்சம் ரீடர் டியோ ஆஃப் த டே அப்படின்னு டைட்டில் கொடுத்து அவங்கள பாராட்டணும். வேர்ட் வாலில் உள்ள வேர்ட்ஸுக்குள்ள மீனிங்ஸை ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம் ஃபெமிலியர் ஆக்கிடணும். அவங்கள மனப்பாடம் பண்ண வச்சிடணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ப்ராக்டிஸிங் ரைமிங் வேர்ட்ஸ் இந்த போயம் த பெயிண்டர். நம்ம டிஹெச்பியில் இருக்கிற பிக்சர் மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள் பிக்சரை நாம் போர்டில் வரையணும். வரைஞ்சிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் இந்த படத்தில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கணும். அவங்க தேர் இஸ் த சன் இன் த பிக்சர், there are some trees in the picture, a boat moves in the river, some clouds float in the sky இந்த மாதிரி அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவாங்க. நாம் அவங்களோட எஃபர்ட்டை அப்ரிஷியேட் பண்ணணும். நீங்கள் இது மாதிரி படம் வரைவீங்களா அப்படின்னு கேட்டு அவங்கள படம் வரைகிறதுக்கு நாம் என்கரேஜ் பண்ணணும். கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் அவங்க வரைகிறதுக்கு. எல்லோரும் வரைஞ்சி முடித்ததும் நாம் அவங்கள அதை காமிக்க சொல்லணும். நாம் எல்லாரும் கைகளால் படங்கள் வரைகிறோம். இங்கே ஒரு பொண்ணு அதோட காலை வச்சு படங்கள் வரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸோட டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 85 இருக்கக்கூடிய போயத்தை நாம் ரீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கணும். நாம் திரும்ப ஒருக்க ரீட் பண்ண அவங்க நம்மளுக்கு அப்புறமா ரிப்பீட் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு போயத்தில் உள்ள ஃப்ளோர் அப்படிங்கிற வேர்டை நாம் ரீட் பண்ண சொல்லணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அதோட ரைமிங் பேரான ஷோர் அப்படிங்கிறத சொல்லணும். இதே போல் மற்ற எல்லா ரைமிங் வேர்ட்ஸையும் நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் ரைமிங் வேர்ட்ஸை அவங்க புக்கில் சர்க்கிள் பண்ணணும். யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ப்ராக்டிஸிங் ரைமிங் வேர்ட்ஸ் த ட்ரீமர்.
ஸ்டூடெண்ட்ஸை வட்டமாக உட்கார வச்சுக்கணும். அவங்கக்கிட்ட நாம் உங்களோட வீட்டில் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டு அவங்க சொல்கிற ஆன்சர்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான் இந்த மாதிரி என்ன ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுறாங்களோ அவங்க சொல்லுவாங்க. அடுத்து நாம் ஒரு ஸ்டூடெண்ட்டை எழுப்பி அன்னைக்கு நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்டு அவங்க சொல்கிற ரெஸ்பான்ஸை நாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அன்றைக்கி ஸ்வீட்ஸு, உணவு இவைகளையெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்குவீங்களா அப்படின்னு கேட்டு ஆன்சர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும். நாம் இப்போ ஷேரிங் பற்றி தான் ஒரு போயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட புக்கில் பேஜ் நம்பர் 93 இருக்கிற போயத்தை நாம் ரீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கணும். திரும்ப நாம் சொல்ல அவங்க நமக்கு பின்னாடி ரிப்பீட் பண்ணணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸை 4 குரூப்பாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு குரூப்புக்கும் நாம் ஒவ்வொரு ஸ்டான்ஸாவை கொடுத்து அவங்கள படிக்க சொல்லணும். அவங்களுக்கு அதில் எந்த வேர்ட் டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதை சர்க்கிள் பண்ண சொல்லிவிட்டு நாம் அதுக்கப்புறமா திரும்ப ஒருக்க அந்த போயத்தை நம்ம ரீட் பண்ண அவங்க அந்த டிஃபிகல்ட்டான வேர்டு எதுவோ அதை எப்படி ரீட் பண்ணுறதுன்றதை கண்டுபிடிச்சிக்கிடுவாங்க. அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 94 உள்ள எக்ஸசைஸை ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அவங்களுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணுறதுல ஏதாவது சிரமம் இருந்துச்சுன்னா நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதோட டே 1க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 2 ஹூ இஸ் த ஆஃப்சம் ரீடர் ஆஃப் த டே இந்த ஆக்டிவிட்டியை நாம் ரிப்பீட் பண்ணணும். ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் டெஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் அட்ஜெக்டிவ்ஸ். பெரிய தலை, குட்டி கண்கள், பெரிய காதுகள், ஒரு சிறிய மூக்கு, குட்டையான கால்கள், நீளமான கைகள், ஒல்லியான தலைமுடி, அடர்த்தியான புருவம் இவையெல்லாம் கொண்ட ஒரு மனிதனை நாம் போர்டில் வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு அதை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காமிச்சு அதை பற்றி பேச சொல்லணும். அதுக்கப்புறமா நாம் அவங்கள்ட்ட கண்கள் சிறுசாக இருக்கா பெருசாக இருக்கா அப்படின்னு கேட்கணும். அவங்க சரியாக ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அதை த ஐஸ் ஆர் ஸ்மால் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நாம் என்கரேஜ் பண்ணணும். அதே போல் மற்ற பார்ட்ஸை பற்றியும் நாம் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு ரெட் கலர் பென்சிலை காமிச்சு இஸ் த பென்சில் ரெட் ஆர் ப்ளூ அப்படின்னு கேட்கணும். இதே போல் பேனா, எரேசர், ஷார்ப்பனர், நோட் புக் இன்னும் சில பொருட்களையெல்லாம் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நாம் கொஷின்ஸை கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த வேர்ட்ஸை எல்லாம் நாம் வேர்ட் வாலில் டிஸ்பிளே பண்ணி வச்சிடணும். அதில் ஏதாவது ஒரு வேர்டை யூஸ் பண்ணி நாம் ஒரு சிம்பிள் சென்டென்ஸை சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு சிமிலரான ஒரு சென்டென்ஸை சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு நாம் a rose is a beautiful flower அப்படின்னு சொன்னோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் a peacock is a beautiful bird இப்படியே சொல்லணும். இதே போல் எல்லா வேர்ட்ஸுக்கும் சிம்பிள் சென்டென்ஸ்களை அவங்க மேக் பண்ணணும். ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்சிங் அட்ஜெக்டிவ்ஸ். ஸ்டூடெண்ட்ஸை அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது 3 ஐட்டங்களை வரைய சொல்லணும். பேர்ட்ஸ், அனிமல்ஸ், ஃப்ரூட்ஸ் இல்லை விளையாட்டு பொருட்கள் ஏதாவது ஒன்று 3 அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருட்களை டிஃப்ரெண்ட் ஷேப்பில் சைஸஸ் அவங்களுக்கு எது தோணுதோ அந்த மாதிரி 3 தான் வரைஞ்சி கலர் பண்ண சொல்லணும். அதுக்கு கொஞ்சம் டைம் நாம் அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறமா யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிடணும். கூப்பிட்டு அவங்க வரைஞ்ச பிக்சரை பற்றி அவங்க டெஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நாம் அவங்கள என்கரேஜ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஒரு ப்ளூ கலரில் பெரிய பால் வரைஞ்சிருந்தாங்கன்னா இட் ஈஸ் அ பால், இட் ஈஸ் அ ரவுண்ட் பால், இட் ஈஸ் அ ரவுண்ட் பிக் பால், இட் ஈஸ் அ ரவுண்ட் பிக் அண்ட் ப்ளூ பால் இந்த மாதிரி சொல்லணும். இதே போல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் தாங்க வரைச்சிருக்கிற பிக்சரை பற்றி சொல்கிறதுக்கு நாம் அவங்கள என்கரேஜ் பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறமா 4th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 87லேருந்து 89 வரை இருக்கக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸை பற்றி நாம் அவங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதோட டே 2க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. அடுத்து டே 3 ஹூ இஸ் த ஆஃப்சம் ரீடர் ஆஃப் த டே இந்த ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி சாண்ட் டைம். ஹவு டு வி டூ. நம்ம டிஹெச்பி அனெக்ஷரில் உள்ள இந்த சாண்ட்டை நாம் கிளாஸ் ரூம் வாலில் டிஸ்பிளே பண்ணி வச்சிடணும். டிஸ்பிளே பண்ணிவிட்டு இந்த சாண்ட்டை உரிய ஆக்ஷன்ஸோடு நாம் சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்ஷன்ஸை மட்டும் நம்மளுக்கு பின்னாடி ரிப்பீட் பண்ணணும். நாம் திரும்ப இந்த சாண்ட்டை சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்ஷனோட சாண்ட்டையும் திரும்ப சொல்லணும். இந்த சாண்ட்டை அவங்க வீட்டில் உள்ள அவங்க பேரண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போய் சொல்கிறதுக்கு நாம் அவங்கள என்கரேஜ் பண்ணணும். நாம் இப்போ இந்த சாண்ட்டை படிக்கலாம். Let's run quickly, quickly, quickly. How are we running? Quickly, 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 quickly. Let's walk slowly, slowly, slowly. How are we walking? Slowly, 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 slowly.
Let's laugh loudly, loudly, loudly. How are we laughing? Loudly, 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 loudly. Let's speak softly, softly, softly. How are we speaking? Softly, 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 softly. இந்த ஆக்டிவிட்டிக்கு அப்புறமா 4th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 87 உள்ள அஜெக்டிவ்ஸ் பற்றி நாம் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இதுக்கு அடுத்து இந்த யூனிட்டோட மீத பகுதிகளை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you soon.